இன்றைக்கான வீடியோ என்னென்னு பார்த்தீங்கன்னா, ரோஜா செடிகளில் வந்து அதிக துளிர்கள் நமக்கு வரத்துக்கு நம்ம பண்ண வேண்டிய முக்கியமான ஒரு விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, பூக்கள் வந்து ரோஜா செடிகளில் பூத்துட்டு நமக்கு பார்க்கும்போது ரொம்ப அழகாக இருக்கும். அதனாலே நம்ம என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, அதை பறிக்கிறதுக்கு நமக்கு மனசு வராமல் நம்ம அப்படியே விட்டுடுவோம். பட் அதுதாங்க நம்ம பண்ணுற பெரிய தப்பு. ரோஜா செடிகளில் வந்து பூக்கள் பூத்து முடிச்சதுக்கப்புறமா நம்ம என்ன பண்ணணும்னா, கண்டிப்பாக வந்து கட் பண்ணி விட்டுடணும். அதாவது பார்த்தீங்கன்னா, அந்த ஒரு இலைகளை விட்டுட்டு அடுத்து வந்து இருக்கிறத வந்து நம்ம கட் பண்ணி விடும்போது நமக்கு சைட்லேருந்து நிறைய வந்து லேட்ரல் பிரான்ச்சஸ் வந்து வர ஆரம்பிக்கும். கணுக்கள்லேருந்து நிறைய நமக்கு வந்து புது துளிர்கள் வந்து வர ஆரம்பிக்கும். அந்த மாதிரி புது துளிர்கள்லேருந்து வரும்போது பார்த்திங்கன்னா மொட்டுக்களும் நமக்கு நிறைய வைக்க ஆரம்பிக்கும். இந்த பூக்கள் வந்து பழைய பூக்கள் வந்து நமக்கு செடியிலே இருந்துச்சுன்னா செடியோட க்ரோத்தும் இருக்காது, ப்ளஸ் வந்து துளிர்களும் நமக்கு வர ஆரம்பிக்காதுங்க. நான் ஆல்ரெடி கட் பண்ணி விட்ட செடியில் பார்த்திங்கன்னா எவ்வளோ சைட்லேருந்து கணுக்கள்லேருந்து எவ்வளோ புது துளிர்கள் வந்திருக்கு பாருங்கள். அவ்வளோவும் நமக்கு வந்து மொட்டுக்கள் எடுத்து புது பூக்கள் வந்து பூக்க ஆரம்பிக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பாக வந்து நம்ம சேனலை வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.